ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் நலமானவைகளை பேசும் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய இரத்தம் பேசுகிறது, உம்முடைய ஜீவன் அதிலிருந்து பேசுகிறது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அதற்கு உண்மையும் உத்தமமாய் கேட்க கற்றுக்கொள்ள உடைய வாஞ்சையை போல வாஞ்சையை கொடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்கிற உணர்வை கொடுத்து, ஹல்லேலூயா, எப்படியாகலும் நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு கடந்து வரும்படியான அந்த உணர்வை, அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய மகிமையின் தியாகத்தை ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் புரிந்து கொண்டு நாங்களும் எங்களை தியாகம் பண்ண ஆண்டவரை நாமைக்கென்று வாழ, உழைக்க, ஊழியம் செய்ய, உம்முடைய ஆத்தும பாரத்தை நாங்களும் சுமக்க எனக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. லீதியால் இருதயத்தை திறந்த என் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்துருளுங்க. உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நீர் விரும்பின காரியங்கள் ஆகும்படி வாய்க்கும்படி ஆசீர்வதித்து அனுப்புங்க. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த நாளிலே நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்த சில கேள்விகள், அதற்கான பதிலை நம்ம தெரிந்து கொண்டு கடந்து செல்வது நல்லது. ஹல்லேலூயா. என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய பாடு, மரணம், மரணத்தின் வல்லமை, உயிர்த்தலின் வல்லமையெல்லாம் நற்செய்தியாக பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இதை குறித்தான கேள்விகளுக்கான பதில் நமக்கு முதல்ல தெரியணும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக சிலுவையில் சொன்ன 7 வசனங்களை குறித்து ஒரு பாரம்பரியமாக அங்கு அதை நினைவுகிற காரியம் இருக்குது. அதையும் நம்ம செய்வோம். கத்திருந்த காரியங்களை நமக்கு ஆசிரிப்பார்கள். அதுக்கு பிற்பாடு நம்ம செய்திக்கு நேரம் இருக்கிற அளவுக்கு நம்ம கடந்து செல்வோம். கத்திருந்த வேளையில் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக கேள்விகள் வருவதை நம்ம பார்க்குறோம். கேலிகளை பார்க்குறோம் ஆண்டவரை குறித்து. ஆண்டுடைய பிள்ளைய நமக்கு அதற்கு பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். விசேஷமாக நாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் பிசாசுடைய பெரிய தந்திரமாக இருக்குது. ஆண்டவருடைய இரத்தம் சிந்தல் மரணம் இல்லாமல் பாவ மன்னிப்புக்கான வழி கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு ஆண்டவர் மரணமே அடையலை, அவர் நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற ஒரு பொய்யான சத்தியத்தை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம அதிகமாக பேசுகிறோம் அல்லது பேச வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்போது நாம் அவளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் அப்படின்றீங்க, அவரை யாராலும் கொல்ல முடியுமா? ஒரு 3 ஆணி தானே, அதை பிடுங்கி போட்டு அவர் வர தெரியாதா? இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. பரவாயில்ல, நல்ல கேள்வி தான். ஆகவே பிரியமானலே, இவை எல்லாருக்கும் நம்ம பதில் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்காக ஒரு பெரிய ஒரு ஆட்சிகள் எழுத ஆண்டு கிருபை செய்தார். அதுக்கு நம்ம சபையில் உள்ள சகோதரியும் டைப் பண்ணி கொடுத்தாங்க. ஆண்டு ஸ்தோத்திரம். அதை குரூப்பில் போகணுன்னு நினச்சேன், மறந்து போச்சு. வீட்டுக்கு போய் அதை வாங்கி போகிறேன். கத்த நல்லவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அப்போது எதன் அடிப்படையில்? வேதத்தின் அடிப்படையில். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 to 18 யாராவது வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 18. மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் குறித்து வச்சுக்கொள்ளுங்க தயவுசெய்து. வசனத்தோட சொல்ல தெரியணும் நமக்கு. அப்போ என்ன போட்டிருக்கு? அல்லேலூயா. நான் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால். அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் நமக்காக அதை கொடுத்தார். கைவத்தியெல்லாம் சொல்லாமா? அவரை யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் எப்படி கொல்ல முடியும்? அவர் உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அன்பினாலே, அல்லேலூயா, அவர் இப்படியாக ஒருவனும் அதை நினைத்து எடுத்துக்கொள்ள மாட்டான், எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது 4 சூழ்நிலைகளில் ஆண்டவரை கொல்ல முயன்றனர். அல்லேலூயா. யோவான் 10:31-39 வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் அவள் கைகளுக்கு தப்பி என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 வசனங்களில் அவர் மறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 10:39 என்ன வாசிக்கிறோம்? இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவள் கைக்கு தப்பி. அப்போ சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே 4 முறை பிடித்து ஆண்டவரை பிடித்து கொல்ல வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அது அவளால் முடியவில்லை. அல்லேலூயா. அவர் மறைந்து போனார் அல்லது தப்பித்தார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ஏற்ற வேளை வந்த பொழுது பிதாவின் சித்தத்தின்படியே தன்னை ஒப்பு கொடுத்து இரத்தம் சிதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற தேவ நியமத்துக்கு, தான் நியமித்த நியமத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால், பாவத்துக்கு என ஒரு விடுதலை பெற வேண்டுமென்றால் அதற்கு தண்டனை உண்டு. அதற்கு அந்த தண்டனை இரத்தம் சித்தலாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய இரத்தம் தான் உயிர். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எனி ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுறாங்க? முதல்ல இரத்தத்தை ஏற்றுவாங்க. அப்போது அந்த இரத்தத்தை தான் பாவ நிவாரணத்துக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து இயேசு ஏற்ற காலத்தில் வந்து தான் இரத்தத்தை சிந்த போகிறாரு. இதை நம்பி அவருடைய சொல் கேட்குறவனுக்கு பாவ மன்னிப்பு என்கிற நியமத்தை கொண்டு வருவதற்காக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிடத்தில் அவர் சில கட்டளைகளை கொடுத்து இதன்படி நடக்க வேண்டும், நீங்கள் பாவம் செஞ்சால் அதுக்கு மன்னிப்பு வேண்டும்படி நீங்கள் ஆடு மாடுகளின் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நியமத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். எடுத்துக்கொள்வோம். நம்ம லேவியராகமம் 17:11 வாசிக்கலாம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு ஆத்துமா பாவம் செய்தென்றால் தேவ கோபம் முதல்ல உண்டாகுது என்றால் அது தெய்வத்திற்கு விரோதமானது, எதிரானது. ஆண்டுடைய கோபம் வருது. அடுத்தது சாபம் வருது. சாபம்னா என்ன? அதனால் வரக்கூடிய தண்டனையை சுமக்கணும், சுமந்து தீர்க்க வேண்டும் என்கிற ஆண்ட நியதி இருக்குது. அந்த பாவம் சாபம். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நியாய தீர்ப்பில் அங்கே நம்ம பார்க்குறோம், வசனத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு நித்திய அக்கினியிலே போடப்படும்படியான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதில் மன்னிப்பு வேணும் அப்படின்னா உங்கள் ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். இந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு உன்னிடமுள்ள மிக விலை உயர்ந்த ஒன்றை கொடுக்க வேண்டும். பணம் காசு எடுத்தால் கொடுத்துடலாம். நம்முடைய பாவத்துக்கு நம்ம தான் ரத்தம் சிந்தணும். முடியுமா அது? அல்லேலூயா. நம்ம ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டோம். எனவே தான் ஆண்டவர் வந்து ஏற்ற வழியிலே உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யும்படியாக ஒரே இரத்தத்தை, பரிசுத்த இரத்தமாக இருக்கிறது, அது போதுமானதாக இருக்கிறது, இரத்தத்தை சிந்த அவர் ஒப்பு கொடுத்தார். இது பிதாவுடைய சித்தம். ஏற்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படி தன்னை இந்த உலகத்துக்கு வந்தபடினால, அந்த வேளை வராதபடினால ஆண்டவர் தப்பித்தார் அல்லது மறைந்து போனார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆண்டவரை யாராலும் பிடிக்கவும் முடியாது, பிடிச்சு கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். கவிதையெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போது இதே 31 வசனத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவரை கொல்ல முயற்சித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அங்கே இந்த 39ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது 31லேருந்தே ஆரம்பிக்கு. யோவான் 10 வந்து நம்ம பார்க்கும்போது 31, 39 பார்க்கும்போது அங்கே எதற்காக ஆண்டவரை கொல்ல வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். சரி, ஏன் கல்லறின்றாங்க? அவங்க நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். தன்னையும் பிதாவையும் ஆண்டவர் ஒன்றாய் சொல்லுகிறார். கவிதையெல்லாம் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே தன்மையும் சொரூபமானவர். அல்லேலூயா. அப்போ இந்த வேளையில் ஆனால் சித்தம் எல்லாம் பிதாவுடையதாக இருக்கும், நிறைவேற்றுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கும். அது அப்போ தெய்வத்தின் வெளிப்பாடு இப்படி இருக்கிறது. அப்படின்னாலே
அங்கு இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவுக்கு சமமாக்கினபடினாலே அல்லேலூயா அங்கு யூதர்கள் அவரை கொல்ல முயன்றனர். இது ஒரு காரியம். அடுத்தது யோவான் 8ஆம் அதிகாரம் 56 59 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான் என்று சொல்கிறார். அப்போ யூதர்களுடைய கேள்வி, நீ இப்போதான் பிறந்த, ஆபிரகாம் பிறக்கும் நாளே இருக்கியான்னு சொல்லி அங்கு ஆண்டவரத்தில் கேள்வி கேட்டு அங்கு ஆண்டவரை அங்கு கொல்ல முயன்ற பொழுது அங்கு ஆண்டவர் மறைந்து போனார் என்று வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51 59. அடுத்ததாக மூன்றாவது காரியம் பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவங்க விசுவாசிக்காம ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். 12:36 பார்க்கும் பொழுது அவங்க விசுவாசிக்கலை. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த பொழுது இதுலேயும் ஆண்டவர் அங்கே பார்க்கும் பொழுது இங்கேயும் ஆண்டவரை கொல்லும்படியாக அவர்கள் அதில் பிரயாசப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இதுலேயும் கூட அங்கே ஆண்டவர் மறைந்து போனார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்ன ஒன்றையும் விசுவாசிக்கலை, நம்பலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்களிடமிருந்து மறைந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 24 29 வரைக்கும் அங்கே ஒரு காரியத்தில் நம்ம பார்க்குறோம். 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. அப்போ 4 முறை இதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்ல முயற்சித்தாங்க. இந்த 4 முறையும் அவர் மறைந்து போனார் அல்லது தப்பித்து கொண்டார். அப்போ அவரை கொல்ல யாராலும் முடியாது. அல்லேலூயா. தேவ பிதாவின் சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசு தம்மை நமக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் தான் அதை உண்டாக்குனார். அந்த சட்டத்துக்கு அவரே தன்னை உட்படுத்தினார். அல்லேலூயா. இல்லை ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அருமையானவர்களே. கிறிஸ்து இயேசு சொன்ன எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே போய் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டு சொல்வார், எப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் நானே கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. நானே நிறைவேற்றியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றையால் எப்படி முடியாது, ஒன்றால் முடியாத காரியத்தை நான் சொல்லலை. அல்லேலூயா. பாரு எத்தனை பேர் பரலோகத்துக்கு இருக்காங்க. ஆகவே பிரியமானவர்களே, மிகவும் மிகவும் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் நித்திய ஜீவனில் போய் நியாயத்தீர்ப்பில் போய் ஆர்கியூ பண்ண முடியாது, எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையும் உத்தமமாக முழு இதயத்தோடு கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டுடைய எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவரை யாரும் கொல்ல முடியாது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக 2வது கேள்வி அல்லது காரியம், இந்த கெத்செமனே தோட்டத்தில் அங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் ஜெபித்த பொழுது அவருக்கு இரத்தம் பெருந்துளியாய் வெளிப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22:44 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு டாக்டரை போய் சொன்னோன்னா அது ஹை பிளட் ப்ரெஷரு, அல்லேலூயா, அதனால் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மனுஷனுக்கு யாரும் வந்ததாக தெரியல, அவங்க இப்படிப்பட்ட பலன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனை போல பார்த்து அல்லேலூயா அவர்கள் சொல்லக்கூடும். அது அப்படியா? ஆண்டவருக்கு மரணத்தை குறித்து பயம் இருந்ததா? அதனால் இப்படிப்பட்ட ப்ரெஷரில் ஆண்டவருக்கு அங்கே வேர்வையில் ரத்தம் வந்ததா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. அல்லேலூயா. எனவே தான் போர்ச்சவர்கள் எல்லாம் பிடிக்க வந்தாங்க. யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா என்று சொல்லி தன்னையை ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. அதை குறித்து என் ஆண்டவருக்கு பயம் இல்லை, அது நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியும். அல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தில் அப்படி என்றால் ஏன் ஆண்டவருக்கு ரத்தம் பெருந்துளியாய் வரும்படியான அந்த ஒரு ப்ரெஷர் அல்லது அப்படி ஒரு நெருக்கம் ஏன் உண்டாயிற்று என்று பார்க்கும் பொழுது அல்லேலூயா, மத்தேயு 27:46 அங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்க்க வாசிக்கலாம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. இதுக்காகத்தான் அல்லேலூயா
நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினால பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில் உலக மக்களின் பாவம் வந்ததுனால ஹல்லேலூயா அங்கு 3 மணி நேரம் இருள் பூமியை மூடியது, காரில் வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையில வந்தபடினாலே பிதாவை விட்டு ஒரு நாளும் ஒரு நொடியும் பிரியாத ஆண்டவருக்கு அந்த பிரிவை தாங்க முடியாதபடினாலே, எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவருக்கு இப்போ நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பாவம் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில வந்தபடினாலே ஹல்லேலூயா அந்த பிரிவு தாங்க முடியலை. ஹல்லேலூயா. எனவே தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் கதறினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் விட்டு புரிஞ்சா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதா? ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை மீறிட்டோமே, ஆண்டுடைய விட்டு நம்ம வெளியே போயிட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபம் நமக்கு உண்டா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் குணம் நமக்குள்ளே உண்டாக இருக்க வேண்டும். லூக்கா 22 நம்ம நேரம் நிறையா இல்லை, வீட்டில் போய் வேணா வாசிங்க. லூக்கா 22 44 45 இது இருக்குது. அங்கே ரத்தம் பெருந்துளியாய் வேறு கூட வந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 3வது கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லேவியராகமம் 17:11 ரத்தம் சிதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தேவ நியமம். ஹல்லேலூயா. தேவ நியமத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஊருக்கு உபதேசம் பண்ணுகிறாரல்ல, அவர் மூலம் நமக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 3:2 வாசிக்கும் பொழுது அவர் சர்வ லோகத்துக்குமான பாவத்தின் பரிகாரியாக இருக்கிறான்னு வாசிக்கிறோம். ஒன்று வாசிக்கலாம். 1 யோவான் 3:2 ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாசனபடி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 சாரி, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஹல்லேலூயா. கிருபை அது ஆண்டுடைய அன்புக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஹல்லேலூயா. உலகத்தில் வேறு இருக்கு நம்ம கிருபை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக்கொள்ளும்படியான அந்த அன்புக்கு பேர் தான் கிருபை. ஆகவே இதுதான் உலகத்தில் உயர்ந்த அன்பு. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, உலகத்தில் வேறு எந்த அன்பையும் நம்ம பெரிதாக கொண்டாடக்கூடாது, அதனால் மடிந்து போகக்கூடாது. உலகத்தில் அம்மாவுடைய அன்பு பெரியது, அப்பாவுடைய அன்பு பெரியது, கணவனுடைய அன்பு பெரியது, மனைவியுடைய அன்பு பெரியது, பிள்ளையுடைய அன்பு பெரியது, நண்பனுடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. இவள் எல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் அன்பு பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு அநேக வேளையில் மன வருத்தம் வந்துடுது. என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா அன்பாக இருந்தாங்க, அவங்களுடைய அன்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, மாறி போச்சு. அது அப்படி தான், உலக அன்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பை ஒருத்தன் உணராத வரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம எதிர்கொண்டுகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் எப்பொழுதும் மாறாத நம்முடைய ஆண்டுடைய அன்பு, அவருடைய பெயர் நாமம் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாரோ, மீட்டு கொண்டாரோ, அதே அன்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10:14 படி அந்த சித்தத்தின்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். அப்போது இந்த பாவ நிவர்த்திக்கு வந்து ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ பிதாவுடைய சித்தம் என்ன? அதுக்கு ஒரு உலக மக்கள் எல்லாருடைய பாவத்துக்கும் போதுமான ஒரே ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு பாவ நிவர்த்தி செய்ய 100 பாவ ரத்தத்தை சிந்த முடியாது, பலன் இருக்காது. அல்லேலூயா. இந்த பிதாவுடைய சித்தத்திற்கு எபிரேயர் 10:10 படி அந்த சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இரத்தம் எப்படி நம்மளே செயல்படும் என்பது நம்ம செய்தியாக பார்ப்போம். இந்த இரத்தம் சிந்துதலால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது. அல்லேலூயா. முதல் சுத்திகரிப்பு, பாவங்கள் நீக்கப்படுவது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை அங்கு வருவது பரிசுத்தமாக்குதல். இப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக 5வது காரியம், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, இந்த உலகத்து மக்களெல்லாம் அவருடைய சிந்தனையெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு ஆண்டவர் உலக மக்களை அழித்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வழியிலும் கூட பிற்பாடு நோவா குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு அங்கு ஆண்டவர் அவளை
தப்புவித்தார். இப்படிப்பட்ட வேளையில் உலக ஜனங்கள் ஆண்டவரை சரியாக அறியலை அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இப்படிப்பட்ட வேளையில் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதன் தெய்வத்தை குறித்து தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. தெய்வத்தை குறித்து தேடின அப்படின்ட்டான். அவன் ஏன் தேடினான் அப்படின்னா, அவனுடைய பைபிளில் இல்லாத கதையில் உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, அவனுடைய தொழில் விக்கிரகங்களை செய்து விற்பது. இப்படியாக இருக்கிற வேளையில் அவனுக்கு ஒரு நாள் ஒரு யோசனை உண்டாயிற்று. இந்த தெய்வத்தை சிலையாக செய்து சொரூபமாக செய்து நான் விற்கிறேன், எனக்கு பெரிய வருமானம் கிடைக்குது. ஆனால் இவைகள்லாம் நான் என் கையால் செய்தது, இவைகள் உண்மையான தெய்வங்கள் அல்ல என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆகவே உண்மையான தெய்வத்தை தேட ஆரம்பித்தான். தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேடுகிற யாவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. எனவே தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளில் ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளில் ஆண்டவரை தேடுங்க. மொபைல் ஃபோனில் தேடாதீங்க. அல்லேலூயா. வேறு எங்கேயாவது தேடாதீங்க. ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆண்டவர் தன்னை இந்த வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தின் வார்த்தைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை அறிய வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டை தயவு செய்து ஒழுங்காக வாசிங்க, கவனமாக வாசிங்க, அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட வாசிங்க. தெய்வம் தன்னை வெளிப்படுத்துவார், தன்னை குறித்து வெளிப்படுத்துவார். நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேடுகிற யாவருக்கும் அவரை ஆசீர்வதிப்பது தேவ நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் தனக்கென்று ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவங்க பிற்காலத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அவர்கள் அறியப்பட்டார்கள். அந்த குடும்பத்தில் கோத்திரத்தில் வந்த ஜனங்கள் இவர்களை தான் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அசுத்தம் என்னன்னு தெரியணும், பாவம் என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. அது பாவம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை விட்டுவிட முடியும். அது பேர் சுத்திகரிப்பு. அல்லேலூயா. பாவத்தை நம்ம விட்டு நீக்குவது பேர் என்னது? சுத்திகரிப்பு. அழுக்கு நீக்கப்படுவது என்னது? சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, அது பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொண்டு தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டியும். அல்லேலூயா. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்குது. அல்லேலூயா. அது முதல்ல என்ன பண்ணும்? அந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஒரு சோப்பு போடணும் இல்லையா? அப்போ ஆண்டுடைய வார்த்தை அங்கே வரும்போது தான் அது முற்றிலுமாக நீக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு வேணுன்றதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடுகளின் இரத்தத்தை பலியாய் செலுத்துவதை ஆண்டவர் பாவம் மன்னிப்பு கண்டு ஒரு நியமமாய் வைத்தார். அல்லேலூயா. 7 விதமான பலிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த 7 விதமான பலிகளையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரே பலியில் பூரணமாக்கினார். அல்லேலூயா. இந்த 7 விதமான பலிகள் எதுக்கு, அது நியமம் என்ன, எப்படி கிறிஸ்து இயேசு நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து இன்னும் நல்லா பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு பேர் பழைய உடன்படிக்கை. அந்த பழைய பலிகள் நியமத்துக்கு உடன்பட்டால் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. அதுக்கு மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் பாவ நிவர்த்திக்கென்று பலிகள். இந்த ரெண்டும் தான். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவே பலியானார். அல்லேலூயா. அப்போது அதை நம்பி விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற உடன்படுகிற புதிய உடன்படிக்கைக்கு அவர் இயேசு கிறிஸ்து காரணமாகி அதை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கை நீக்கப்படுது. அப்போ பழைய உடன்படிக்கை எதுக்கு? மோசே காலத்தில் ஜனங்களுக்கு படிப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து பலியை நிறைவேற்ற போகிறாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற படிப்பை கொடுப்பதற்கு மோசே மூலமாக சொல்லப்பட்ட கட்டளைகள் பழைய உடன்படிக்கை. இந்த ஊர் ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் பழைய உடன்படிக்கையை பிடித்து கொண்டு, அல்லேலூயா, வேதத்தில் இதை முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முக்காட்டையே போட்டுட்டு கிறிஸ்து இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு, புது உடன்படிக்கைக்கு பார்க்க முடியாதபடிக்கு, நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க குருடராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்களுக்கு நம்ம சத்தியத்தை அறிவிப்பது நம்ம தேவ சித்தமாக இருக்கிறது. ஏற்ற வேளையில் இவங்களை எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்லும். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் நல்ல நடக்கையுள்ளாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இவன் கிறிஸ்தவன், இவன் மற்றவன மாதிரி கிடையாது. அல்லேலூயா என்கிற சாட்சி நம்ம எல்லாருக்கும் வேணும். பிரியமானவர்களே, நல்லா ஞாபகிங்க. ஊருக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு மனுஷரை பிரியப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் போல் நம்மளும் ஒன்று அப்படின்னா நம்ம கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணானது. அல்லேலூயா.
அவை அப்படிப்பட்ட புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உடன்பட்ட புது உடன்படிக்கையின் பிள்ளையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கத்திருந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம செய்திக்காக ஒரு அரை மணி நேரம் இருக்குது, நம்ம கடந்து செல்ல போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பாடு மரணத்தின் ரகசியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ளான ஒரு தேடுதல், இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் எடுத்து வைத்து நீங்கள் வாசித்து அதை நீங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போது ஒரு பாவியான மனிதன் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை மகிமையை எப்படி பெற்றுக்கொள்வது, அதனுடைய மேன்மை என்ன என்கின்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின வார்த்தைகள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே தியானித்தது தான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இங்கே மாத்திரம் இல்லை, வீட்டில் போய் நீங்கள் இன்னும் கூட அதை தியானிக்கும்படி உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு என்ன வாசிக்கிறோம், நம்ம அங்கு பார்க்கும் பொழுது நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ நம்முடைய செய்தியின் தலைப்பை எப்படியாக சொல்லலாம், எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் நீதிமானாய் மாறுவது. அல்லேலூயா என்கிற ஒரு காரியத்தை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு 10ஆம் வசனத்தில் அங்கு முதல் காரியம் சொல்லப்படுகிறது. முதல் குறிப்பு, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. அல்லேலூயா. நீதிமான் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை என்கின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வழியில் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் நீதி மார்க்கத்தை, ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆக முடியும் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகும்படியான காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்ப்பது என்னது? நீதி. அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்ப்பது என்னது? அது தேவனுடைய வார்த்தை, தெய்வ வார்த்தை. வெரி சிம்பிள். அல்லேலூயா. இந்த அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சு கொண்டு இன்னும் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாக புரியும். அல்லேலூயா. எனவே தான் அல்லேலூயா, நம்ம இன்னைக்கு காலைல வாசித்தோம், நம்ம 1 பேதுரு பாவத்துக்கு செத்து, ஆமாம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து. அல்லேலூயா. பாவங்களுக்கு, பாவ குணங்கள் நம்மளை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்போ பாவத்துக்கு எதிர்ப்பது என்னது? பாவம் தேவன் அருவருப்பது. அல்லேலூயா. நீதி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, தெய்வத்துடைய வார்த்தையாக இருக்கிறது, அது பரிசுத்தமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, மாறாது. அல்லேலூயா. அப்போது இந்த நீதினால தான் பிழைத்திருக்க முடியும். அல்லேலூயா. நித்திய மரணம் அவனை மேற்கொள்ளாது, சரீர மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. அல்லேலூயா. ஆனால் நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு இருக்கிற நியாயத்தீர்ப்பில் நமக்கு நித்திய அக்கினியாகிய மரணம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு எதிர்ப்பது என்னது? நீதினா என்னது? தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை. அல்லேலூயா. பாவம் தேவன் அறிவிருக்கிற காரியங்கள், குணங்கள், அது சிந்தனையில் இருக்குது, பேச்சில் இருக்குது, கிரியையில் இருக்குது. இது பிதாவாகிய தேவனால் உண்டானது அல்ல, உலகத்தால் உண்டானது. அதுக்கு பின்னால் இருக்கிற உலகத்தின் அதிபதியாகிய பிசாசால் உண்டானது. அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது நீதிமான் யாரும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருத்தன் கூட இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இன்னும் பார்க்கும்போது அதை குறித்தான விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். அவன்கிட்ட நீதிமான் இல்லாதனால துன்மார்க்கன்னு பொதுவாக ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையுமே துன்மார்க்கனுக்குரிய குணங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நீதிமான் இல்லாதனால ஒன்று, உணர்வு இல்லை, ஆண்டுடைய வார்த்தை தெரியும், தங்களை மாற்றிக்கொள்வதில்லை. அல்லேலூயா. நீதிமான் இல்லாதனால ஆண்டுடைய வார்த்தை தெரியும், அதை பற்றி ஒரு உணர்வு இல்லை. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்துடைய வார்த்தை, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், கீழ்ப்படினுங்கிற உணர்வு இல்லாததுனால ஆண்டவருடைய வார்த்தை செயல்படாத ஒரு மனுஷி தேவனை தேடுகிறது இல்லை. அடுத்தது என்னது? நித்தமும் வேத புத்தகத்தில் நம்முடைய தெய்வத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. நேரம் ஒதுக்கி தேட வேண்டும். அல்லேலூயா.
இன்றைக்கி யூடியூப்லேயும் இதில் எத்தனையோ செய்திகள் அதெல்லாம் பாருங்கள். பட் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் ஒதுக்கி நம்ம ஆண்டவரை தேடும்பொழுது தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் தம்மை குறித்து எழுதுவார், நன்றாக புரிய வைப்பார், விளங்க செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு காரியம் இல்லாதனால எல்லாரும் வழி தப்பி ஆண்டுடைய வழியை விட்டு தப்பி கெட்டு போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவங்க நன்மை செய்வதில்லை, ஒருவனாகி இல்லை, ஒரு பிரயோஜனமாக. பிரியமானவர்களே, நாம் உலகுக்கு செய்யக்கூடிய சிறந்த நன்மை பிறருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நன்மையின் ஊற்றாக இருக்கிறாரு, நன்மையின் காரணராக இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தன் அறிந்து ஏற்றுக்கொண்டா போதும், எல்லா நன்மையும் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இம்மைக்குரிய நன்மை, ஆவியாத்மா சரீரத்துக்குரிய நன்மை, பரலோகத்துக்குரிய நன்மைகள், எல்லா நன்மையும் அவர் மூலமாய் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம நன்மை செயலாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை பிறருக்கு சொல்லி அவங்க அதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பேச்சு எல்லாம் நாத்தம் பிடிச்ச பேச்சுகளாக இருக்குது, அசுத்த பேச்சுகளாக இருக்குது, கெட்ட வார்த்தைகளாக இருக்குது. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப அருமையாக பேசி ஏமாற்றுகிற காரியங்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம். எப்படி பாம்பின் விஷம் ஒரு மனுஷனை கொல்லுமோ அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வத்தையும் மனுஷனையும் பிரிக்கிற ஒரு காரியத்தை செய்யலாக இருக்காங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவங்க பேசுகிறதெல்லாம் கசப்பான பேச்சு, வஞ்சனையான பேச்சு, பிற சபிக்கிற பேச்சாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பிற யாரையும் நம்ம சபிக்க கூடாது. குறிப்பாக நம்மளை யாராவது ஏமாத்தினா, பொதுவாக உள்ள குணங்கள், ஏமாற்றப்பட்ட அப்படின்னாலே அது அநீதி, அது தவறு என்று சொல்லி பிற சபிக்கிற காரியம் பொதுவாக மனுஷன்கிட்ட காணப்படும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்பா நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவன், பிறனை ஆசீர்வதி, சபிக்காத. அல்லேலூயா. சபிக்கிறதெல்லாம் அது ஆண்டுடைய காரியம், பழி வாங்குறது அவருக்குரியது. அவர் வேலையை செய்யாத, அவர் சொன்னதை செய். அல்லேலூயா. தெய்வம் சொன்னதை செய்யணும் ஒழிய தெய்வத்துடைய வேலையை செய்யக்கூடாது. அல்லேலூயா. சரி, இல்லை அடுத்த காரியம் முக்கியமாக இருக்குது. நாசமும் நிர்பந்தமும் வழியில் இருக்குது. எப்படி நாசத்தை உண்டாக்கலாம்? அடுத்து முன்னால் வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதலுக்காக கால்கள் தீவிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் எப்படி நாசத்தை உண்டு பண்ணலாம் என்கிற ஒரு காரியம், நிர்பந்தம் அவங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. தீமை எப்படி செய்வது என்கிற நிர்பந்தம் வந்துகிறது. அல்லேலூயா. சரி, இவ்வளவு காரியம் தீமையான காரியம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னன்னா, ஒன்று உணர்வு இல்லைன்னு பார்த்தா, அடுத்தது சமாதான வழியை 17 வசனம் வாசிக்கலாம். 17 ரோமர் 3:17. அல்லேலூயா. சமாதான வழியை அறியவில்லை. அல்லேலூயா. சமாதான வழி நமக்கு தெரியணும். அல்லேலூயா. பிறத்தில் சமாதானம் பண்ண தெரியணும். அல்லேலூயா. அவங்க நமக்கு விரோதமாக பண்ணாங்க, விரோதமாக செஞ்சாங்க. அல்லேலூயா. சமாதானம் பண்ண படிக்கணும். அல்லேலூயா. நான் பல சாட்சி சொல்லியிருக்கேன், இப்போ சாட்சி சொல்ல போகிறதில்ல. நம்ம ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட சாட்சி வேணும். எதிரிக்காக ஜோமனி காத்திருக்கும்போது எதிரியே நன்மையாக செய்யணும் மாற்றிடுவார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படியாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ சமாதான வழியாக நம்ம அறியணும். சமாதான வழி என்ன? அப்போ சமாதானம் என்றாலே அங்கே ஒரு பகை இருக்கிறது. என்ன இருக்குது? பகைஞனோட தானே சமாதானம் பண்ண முடியும். பகை இல்லாதாட்ட சமாதானம் பண்ண அவசியம் இல்லையா? அல்லேலூயா. பகைக்கள் இடத்துல சமாதானம் பண்ணும். ஒன்று இங்கே என்ன சமாதான வழி? அல்லேலூயா. அப்போ இங்கே சமாதான வழி என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னால் ஒப்புரவாகுதல் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. ஒரு ஆட்டை போய் சமாதானம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட போய் உறவாகுதல், ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்து, அல்லது நான் செஞ்ச தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகுதல் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒப்புரமாகுதாமல் சமாதானம் கிடையாது. அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கும் யாருக்கும் இருக்குது? பிதாவாகிய தேவனுக்கும் இருக்குது. அல்லேலூயா. இப்படி தான் இந்த நீதிமானம் இல்லாததுனால, இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு பகைவர்கள். அல்லேலூயா. நம் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு உரியவர்கள். வேதம் சொல்கிறது கோபாக்கினையின் பிள்ளைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு உரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிப்போம் என்றால் நம்ம எப்படி அங்கே ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அது ஏன் இந்த ஆண்டுடைய கோபம் நம்ம மேலே? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரி, அக்கிரம சிந்தனை. அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கிரமமாக செய்ய சொன்ன காரியங்களை அவர் சொன்னபடி செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. கிரமம், ஆண்டு சொன்னது இப்படி தான்ப்பா செய்யணும் என்கிற காரியத்தை ஆண்டு சொன்னபடி கேட்கறது கிடையாது. குறிப்பாக சிந்தனையை குறிக்கிறது, அக்கிரம சிந்தனையை குறிக்கிறது. இந்த பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை. அப்போது ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதனால இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? மரித்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத எவனோ உடைய பார்வையில் செத்து போனவன். அல்லேலூயா. செத்து போன நாத்தம் பிடித்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பார்வையில் நம்ம அப்படி தான் இருக்கோம். கெட்டு போனார்கள், எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய நிலைமை அப்படி தான். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறதா? பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்தினால் நம்மளிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த இப்படி மரித்து போயிருந்த ஒரு காரியம் அது ஏன் உண்டாயிற்று? நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியே ஒரு ஆண்டுடைய வழி தெரியாதனால உலக மக்கள் எப்படி போகிறாங்களோ அப்படியே போகிறது. அல்லேலூயா. அவங்க என்ன செய்கிறாங்களோ அப்படியே செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தபடினாலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நம்மகிட்ட காணப்பட்டது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்? ஆண்டுடைய வார்த்தையை நம்பாதபடினால, ஏற்றுக்கொள்ளாதபடினால, கீழ்ப்படியாதனால, இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்திருக்கப்பட்டதுனால, அவன் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு காரியம் இருக்கப்படினால, நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டபடினால எல்லா மக்களையும் அவன் நரகத்துக்கு கொண்டு போகும்படி அவன் என்ன பண்ணுறான்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா யாருக்கு பிரியமாக நடக்கிறான் அப்படின்னா ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசின் ஆவிக்கு ஏற்றபடி அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எல்லாம் வாசித்த காலையில் நம்ம மாம்சத்தின் கிரியைகளை வாசித்தோம். அந்த மாம்சத்தின் கிரியைகள் நடக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே பிசாசு அவனிலிருந்து ஆளுகை செய்கிறது. பிசாசு பிடிச்சி ஆண்டது மட்டும் பிசாசு பிடிச்சதல்ல, அது நேரடியான பிசாசு. பிசாசுடைய மறைமுக ஆளுகை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாவரிடத்திலும் இருந்து அது ஆட்சி செய்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவனுக்குள்ள நம்ம எல்லாருமே முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கியனின் பிள்ளைகளாக இருந்தோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இது ஏன் கேட்டனா, ஒன்று உங்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெண்டாவது மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத யாவரிடத்திலும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு, இச்சைகளை கொண்டு வந்து, தகாத ஆசைகளை கொண்டு வந்து அவர்களோடு கூட ஆளுகை செய்து கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாக, தெய்வத்துக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் சிந்தித்து பேசி செய்கிற ஒரு காரியத்தில் அல்லேலூயா கெட்டு போன ஒரு மனுஷனாக, ஆண்டுடைய பிறகு மரித்து நாற்றப்படுத்த ஒரு மனிதனாக, மனுஷியாக காணப்படுகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. இதனால ஆண்டுடைய கோபம் அவள் மேலே இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கோபத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு சமாதான வழியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. சமாதான வழியை அறிய வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த சமாதான வழியை எப்படி அறிகிறது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் தான் இது எல்லாமே இருக்குது. ஒப்புரவாக வேண்டும். சமாதானமாவது எப்படின்னா, நம்ம பாவியாக இருக்கோம், நீதிமான் ஆகணும். நீதிமான் ஆகட்டா நம்ம பரிசுத்தமாக முடியாது, ஆண்டுடைய பிள்ளையாக மாற முடியாது, ஆண்டுடைய கோபத்துக்கு தப்பிக்க முடியாது. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஒப்புரவாக்குதல் என்கிற ஒரு காரியத்தை 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எப்படியா? நமக்கும் ஆண்டவருக்கும் பகை இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னபடி நடக்கலை. நம்ம இடத்துல ஆட்சி செய்வது பிசாசுடைய ஆளுகை இருந்தது. மாம்சமும் மனசும் விரும்பினபடியெல்லாம் செய்து வந்த அந்த காரியத்தில் நாம் நம்ம இடத்துல கோபமாக இருக்கிற பிதாவோடு கூட நம்ம ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. பகை இருக்குது, அவர் நம்ம தண்டிப்பார். அக்கினியில் போடக்கூடிய நியாய தீர்ப்பு இருக்குது, நம்ம ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒப்புரவாகிறதுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
முதல்ல போய் ஒப்புரவாகி சமாதானம் பண்ணணும். எப்படி சமாதானம் பண்ணணும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22. இப்போ நம்மகிட்ட காணப்படுகிறது மோசம் போக்குகிற இச்சை நம்மகிட்ட காணப்படுது. முதல்ல வாசம் 22 வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய நம்முடைய நடக்க எப்படி இருக்குது? மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைஞ்சு போட்டு, அல்லேலூயா, சிலுவையில் நம்முடைய ஆசை இச்சைகளை அரைஞ்சிட்டு பழைய மனுஷன் அவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா, அந்த பழைய குணங்கள் செத்து போயிட்டு அதை களைந்து போட்டு, இதெல்லாம் தேவன் அறிவிருக்கிற குணங்கள் என்று சொல்லி அறிந்து அந்த குணங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உழலாகி, அல்லேலூயா, ஆவி நம்ம இயக்குகிறது. இப்போ நம்ம எது இயக்கணும்? தேவனை தேடுகிற ஆவி இயக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிஞ்சோம் என்றால் இன்னும் அதிகமாக அறியும்படிக்கு நம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு ஆவி, ஒரு புது ஆவியை நம்ம உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவியை நம்ம தான் உண்டு பண்ணணும். அல்லேலூயா. எசேக்கியேல் வாசிக்கிறோம், புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். எந்த ஆவி? கர்த்தரை தேடுகிற ஆவி. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் 8 மணி நேரம் டியூட்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேண்டீன் தான் சாப்பாடு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு வாஞ்சைய ஆவியை ஆண்டவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இதுவரைக்கும் போயிருந்த பாரம்பரிய சபை அப்பவுமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, ஆனால் சத்தியம் தெரியாது. ஆனால் குவைத்து போன பொழுது அங்கே போன சபையில் ஒவ்வொரு மாதமும் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஊழியக்காரர் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அங்கே குவைத்தில் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் 30 ஊழியக்காரங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் வந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிஞ்சது. அல்லேலூயா. அதனால் இன்னும் அதிகமாக வாஞ்சை உண்டாயிற்று. இரவும் போலும் தியானிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. பிரியமானே, அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையினால் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த புது ஆவிக்கு பதில் என்ன ஆகுது? சாக்கு போக்கு சொல்லிக்கிற ஆவி தான் உண்டாது. அல்லேலூயா. எனக்கு நேரமே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில் முதலாக தேவனை தேடுறதான் முதல் ஜாபாக இருக்கணும். அல்லேலூயா. நேரம் ஒதுக்குங்க, இல்லாட்டா ஆசீர்வாதம் கடந்து வராது. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யாருக்குனாலும் வரும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறுகிற ஆசீர்வாதம் இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? உலகம் முழுவதும் சம்பாதிச்சாலும் நித்திய ஜீவனை இழந்து போனோன்னா அந்த சரீரம் நரகத்துக்கு போச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கோபமாக இருந்த நம்மை ஒப்புரவாகி சமாதானம் பண்ணும்படியாக என்ன பண்ணுன்னா, பழைய இச்சை நம்மிலே சாக வேண்டும். அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. கெட்டுப்போன மனுஷனுடைய புத்தி குணங்கள் நம்மளிருந்து வெளியே போகணும். அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஒரு உள்ளத்தில் புதிதான ஆவி உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஆவி. அல்லேலூயா. நேரம் கிடைக்குதா பைபிளை தூக்குற ஆவி. அல்லேலூயா. புரியலையா வாசிங்க. அல்லேலூயா. புரியலையா ஃபோன் பண்ணுங்கள். 24 மணி நேரம் என்னுடைய ஃபோன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இந்த டவுட்டு எனக்கு தெரியலை. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக கேட்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பழைய மனுஷன் சாகணும், புதிய ஆவி நம்மள உண்டாகணும். அல்லேலூயா. இப்போ என்ன உண்டாகுது? மெய்யான நீதியிலும். அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே போக ஆரம்பிக்குது. மெய்யான நீதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டுடைய வார்த்தை தான் மெய்யான நீதி. அந்த நீதி நமக்குள்ளே வருது. அதனால் பரிசுத்தம் உண்டாகுது. அசுத்தம் இருந்தது, அறிவுறுப்பு இருந்தது. இப்போ ஆண்டுடைய வார்த்தையினால் பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாகுது. நம்முடைய பழைய சாயல், பாவ மனித சாயல் இப்போ தேவனுடைய சாயலாக மாறுகிறது. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தைகள் தேவ சாயலாக இருக்கிறது, அவருடைய குணமாக இருக்கிறது. புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். அல்லேலூயா. நம்முடைய பழைய மனுஷன் நமக்குள்ள செத்து, பழைய குணங்கள் நமக்குள்ள செத்து, வேதத்தின்படி நடக்கிற புதிய மனுஷன், புதிய ஆவி, புதிய குணங்கள், தேவ சாயல் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. மெய்யான நீதி, மெய்யான தேவனுடைய வார்த்தை, பொய்யான நீதி இல்லை. அல்லேலூயா. நடிக்கிற ஒரு ஆவி இல்லை, பக்திமான் மாதிரி நடிக்கிற ஆவி இல்லை. அல்லேலூயா. ஒரு மெய்யான ஆவி நமக்குள்ள, கிறிஸ்து இயேசுவின்படி நடக்கிற, வார்த்தையின்படி நடக்கிற, ஒப்பு கொடுத்த ஒரு ஆவி. அல்லேலூயா. பழைய மனுஷன் செத்து போயிட்டான், சிலுவையில் அறையப்பட்டான். அவன் மேலே பழைய குணங்கள் என்கிட்ட செயல்படாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் குணம் தான் என்கிட்ட செயல்படும். அவர் சொல்கிற எதிர்பார்க்குற குணம் தான் என்கிட்ட செயல்படும். அல்லேலூயா. மெய்யான நீதி எனக்குள்ளே வருது. தெய்வத்தின் வார்த்தையாகிய மெய்யான நீதி எனக்குள்ளே வருது. அல்லேலூயா. வேறு புதிய மனுஷன், மறுபடியும் பிறந்தவன். அல்லேலூயா. பழைய மனுஷன் ஆண்டுடைய கோபத்துக்கு உரியவன், பழைய மனுஷன் நியாயத்தீர்ப்புக்கு உரியவன், ஆண்டுடைய தண்டனைக்கு உரியவன், சாபத்துக்கு உரியவன், நியாயத்தீர்ப்புக்கு உரியவன், தண்டனைக்கு உரியவன். அல்லேலூயா.
புதிய மனுஷன் அப்படி அல்ல. என்றால் நான் புதிய மனுஷனாக மாறி பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகி கிறிஸ்து இயேசு மூலமாக நான் ஒப்புரவாகி நான் அவர்கிட்ட புதிய மனுஷனாக அவர்கிட்ட போய் நான் நட்பு பாராட்டுறேன். அல்லேலூயா. சரி, இந்த பழைய பாவம் ஏற்கனவே இருக்க தானே செய்யுது. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு தண்டனை உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. பழைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம அடைய வேண்டிய தண்டனைகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இது விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும். அல்லேலூயா. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவங்களை தண்டனையை நான் நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய போக வேண்டிய அந்த பாவத்தை, அந்த சாபத்தை, தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும். இதான் தேவநீதி. அல்லேலூயா. தேவநீதினா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மனுஷன் இப்படி தன்னை ஒப்பு கொடுக்கானோ அவனை மன்னிப்பது அவருக்கு சரியாக அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு மனுஷன் வந்தானா அவனை மன்னிக்கலாம் என்பது தேவநீதியாக அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், தெய்வம் சொல்கிறாங்க, அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தா நிச்சயமாகவே நமக்கு பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. அப்போது இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, இந்த புது மனுஷனாக மாறி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம காணப்படும்படிக்கு அந்த விசுவாசம் நமக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றலாகி. அல்லேலூயா. இந்த மறுபடியும் தேவ மகிமை வருவதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து நம்ம புது மனுஷனாக ஆகும்போது தேவ மகிமை நமக்குள்ளே வருது. அப்போ இதுக்காக 24 வசனத்தை வாசிக்கிறோம். இலவசமாய், இது இலவசம், நம்ம எதுவும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது இலவசமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அவருடைய கிருபையினால. இதுக்கு என்ன காரணம்? அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய அன்பாகிய கிருபை. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போவதுடைய விருப்பம் அல்ல. அவங்க பாவ மன்னிப்பு பெரும்படியாக ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொந்த குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இதுதான் தேவநீதியாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் முதல்ல பொறுமையாக இருந்தாங்க, நம்முடைய பாவத்தை பார்க்காதபடி இருந்தாங்க. ஏற்ற வேளையில் தேவநீதி வெளிப்படும்படிக்கு, அல்லேலூயா, அதுவும் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படும்படிக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கைவித்தியெல்லாம் சொல்லாமா? அப்போ பிதாவாகிய தேவன் நீதி உள்ளவர், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் பலன் கொடுக்கும்படியான ஒரு நீதியை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. பாவிதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசம்னா நம்பிக்கை தான். அப்போ அவர் நான் அனுப்பி அவர் சிந்தின ரத்தம் உனக்காக நீ நம்பின விசுவாசித்தனா அதுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ என்ன பார்க்குறோம்? இந்த 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்கிறவருமாய் விளங்கும்படிக்கு, அல்லேலூயா, பாவி இப்போ நீதிமான் ஆகும்படியாக இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக 26ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. விசுவாசம்னா என்னன்னு தெரியும், அடிக்கடி சபையில் சொல்கிற காரியம் தான். விசுவாசம்னா நம்பிக்கை. பார்த்து நம்புறது நம்பிக்கை, அது எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்காம நம்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. பார்க்காம நம்புறதுனா சும்மா நம்ப வேண்டாம். இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நம்புறதுக்குள்ள அது பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் 3 நிலைமையில் இருக்குது. ஒன்று, அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாவம் ரத்தம் சிந்துதலை குறித்து முதல்ல சிந்திக்கணும். ஏன் வந்தார், ஏன் சிந்தினார், எதுக்காக சிந்தினார், எனக்காக சிந்தினார் குறித்து சிந்திக்க வேண்டும். முதல் படி. அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இதை விசுவாசிக்கணும் அப்படின்னா பைபிள் சொன்னபடி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நாங்கள்லாம் விசுவாசிக்கிறேங்க. ஏசாமி படம் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. இதே பைபிளில் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துடைய படத்தை வீட்டில் மாட்டுங்கன்னு. அது இயேசு கிறிஸ்துடைய படமே கிடையாது. முதல்ல அந்த காலத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்க்கல. 18ஆம் நூற்றாண்டில் இவங்க படம் வரைஞ்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் இயேசு கிறிஸ்துன்னு அந்த படத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்ல ஆண்டவர் வேதபத்தில் இயேசு சொன்னதை நம்பி கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறதா கிரியை உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அப்போது முதல் ஸ்டெப்பு இது. விசுவாசம் தான் நமக்கு பலிக்கும். விசுவாசிப்பதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்ன வாசிக்கணும்? நீதி உண்டாக இதயத்தில்
விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என்ன நீதி? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், தன்னை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால தான் நீதிமானாக முடியும். அந்த நீதி உண்டாக ஒன்று இதயத்தில் விசுவாசிக்கணும். பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அப்படியே விசுவாசிக்க படிக்கணும். அடுத்தது ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. வாயை திறந்து என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. என் பாவங்களுக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் வாயை திறந்து கையில் பக்கத்தில் கை கொடுங்க. வாயை திறந்து சொல்லுங்கள். எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்லுங்கள். 2 பேரும் மாற்றி சொல்லணும். தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இஷ்டப்பட்டபடி ஆணுடைய வார்த்தை செயல்படாது. அல்லேலூயா. இங்கே சிந்திச்சதை காணாது, கை கொடுத்ததை காணாது, வாயை திறந்து பேசுனதை காணாது. வீட்டில் போய் சிந்திங்க, வீட்டில் போய் வாயை திறந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டே சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் கணவன் மனைவிட்ட சொல்லுங்கள், நண்பர்கிட்ட சொல்லுங்கள், கூட வேலை பார்க்குறவன்ட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தது விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இப்படி விசுவாசிக்கிற ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விசுவாசித்து தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னதான் ரட்சிப்புக்கு பேர், அடுத்த பேர் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. லூக்கா 1:77 அது போடப்பட்டிருக்குது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அடுத்ததாக 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த விசுவாசத்தின் முடிவு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, கீழ்ப்படியதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும், அது சிந்திக்கணும், அது குறித்து பேசணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஒன்று, வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அல்லது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்விப்படுவதனாலே வரும் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லது இந்த பைபிளில் நீங்கள் கேள்வியை உருவாக்கி நீங்கள் சிந்திங்க, ஏன் எதுக்கு இப்படி நீங்கள் யோசிக்கும். கேள்வி கேட்கும்போது பதில் வேத புத்தகத்திலே இருக்குது. உங்கள் விசுவாசம் வளரும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாராக இருந்தாலும் இந்த நன்மை பலிக்கும். அல்லேலூயா. ஆகவே நாம் கோபத்தின் பிள்ளை இல்லாதபடிக்கு கோபத்திற்கான காரியங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்றார் விசுவாசித்து அங்கே பிதாவோட ஒப்புரவாகும்படி நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் விரும்பாத அசுத்தலாம் நான் சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி, அல்லேலூயா, அங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்து ஒரு புது ஆவி, ஒரு புது சிந்தனையை உண்டு பண்ணி கொண்டு கத்தரை தேடுறதுனால ஆண்டவர் அறிய 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 ஆண்டுடைய வார்த்தை உள்ளே போக போக தேவன் விரும்பாத அசுத்தம்லாம் வெளியே போய் சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஆண்டுடைய வசனம் உள்ளே வர வர ஒரு பரிசுத்தமாக்குகிறது. ஒரு தேவ சாயல், மெய்யான நீதியிலும் பரிசுத்தம் நமக்குள்ளே வர்றதுனால புதிய மனுஷன், மறுபடியும் பிறந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதவன் இப்படி ஒப்புரவாகி, அல்லேலூயா, தேவனுடைய கோபத்துக்கு தப்புவிக்க கிறிஸ்து இயேசு தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது சாதாரண காரியமா? உங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டு இந்த உலகத்துக்கு வந்து செய்த ஒரு காரியம் சாதாரண காரியமா? ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி சொல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. என்றைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அல்ல, மாதத்துக்கு ஒரு நாள் அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் என் பாவனுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, ஆகவே வாழ்ந்தா உமக்காக தான் வாழ்வேன், வாழ்ந்தா உம்முடைய வார்த்தைக்காக தான் வாழ்வேன், வாழ்ந்தா உம்முடைய நீதியாக வார்த்தைக்காக தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. இதனால் எனக்கு பரிசுத்தம், தேவ கோபம் நீங்கி புது மனுஷன். இந்த புது மனுஷன் மேலே ஆண்டுடைய கோபம் இல்லை, பழைய பாவ மனுஷன் மேலே ஆண்டுடைய கோபம் இருக்கு. அல்லேலூயா. அப்பா நான் புது மனுஷனாக ஆகிட்டேன், உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீதி ஏற்றுக்கொண்ட புது மனுஷனாக மாறிட்டேன், உடைய கோபம் இல்லை, உங்களோட ஒப்புரவாகிட்டேன், சமாதானம் பண்ணிவிட்டேன், பகைமை மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவன் அறிவிக்கிற காரியங்கள் நமக்குள்ள இருக்க வரைக்கும், பிசாசுடைய ஆவிக்கு ஒத்து போகிற குணம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு எதிரி, ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள், நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்கள். அல்லேலூயா. எல்லாம் பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும் அப்பா.
தகப்பனே, உம்முடைய ஆழங்கள் எவ்வளவு மகிமையானது, ஆச்சரியமானது. உம்முடைய அனாதி திட்டம், தீர்மானம் பிசாசுக்கு மறைத்து வைத்திருந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே எமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ரகசியத்தை, காலாகாலமாய் மறைக்கப்பட்ட ரகசியத்தை ஏற்ற காலங்களில் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தி நாங்கள் அறியவும் புரியவும் உம்முடைய கோபத்துக்கு தப்பவும் புது மனுஷனாக எங்களை மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே, ஒரு புது ஆவிய, தெய்வத்தை தேடுகிற ஆவி, வேதத்தை எடுத்து தேடுகிற, எந்த ஒரு நேரம் கிடைச்சாலும் பைபிள் எடுத்து வாசித்து இன்னும் அதிகமாக தேடுகிற ஆவி, இதனால மெய்யான நீதி எங்களுக்குள்ள வந்து ஒரு பரிசுத்தமாகி, ஹல்லேலூயா, உம்முடைய கோபத்துக்கு தப்புகிற பரிசுத்த ஆண்டவரே, விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கிற இந்த மகிமை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி நாங்கள் எங்கே போனாலும் ஹல்லேலூயா இதை சொல்ல, ஏசப்பா ஹல்லேலூயா, உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களுடைய தன்னை ஏற்றுக்கொண்டாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நீ புது மனுஷனாக மாறு, புது சிருஷ்டியாக மாறு, ஆண்டுடைய கோபத்துக்கு தப்பு என்கிற அந்த புது உடன்படிக்கைக்குள்ள நீ வா, உடன்படு, ஆண்டு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை உடன்படுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஞானத்தை, கீழ்ப்படியதை, தாழ்மையை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்கப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி அநேகருக்கு சொல்லணும். அப்பா, இந்த நன்மையை சொல்லணும், நீ நன்மையின் ஈவு என்பதை நாங்கள் சொல்லணும். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்புக்காய் கோடி ஸ்தோத்திரம். உலகத்தில் எந்த அன்பும் பெரிய அன்பு இல்லை உம்முடைய அன்பை காட்டிலும். ஆகவே வாழ்ந்தா உமக்காக, வாழ்ந்தால் உம்முடைய வார்த்தைக்காக. ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. அப்போ வந்த எல்லா பிள்ளைகளும் உண்மையும் உத்தமமாக இதனை ஒப்புக் கொடுங்க, கிருபை தாங்க. ஆவியான தொடர்ந்துகளை பலப்படுத்துங்க. புது ஆவியினால் ஒவ்வொரு நாளும் அவங்களை தேட தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு உதவி செய்யுங்க, அபிஷேகிங்க, வல்லமை தாங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையின் விடுதலையை உலகெங்கும் சொல்ல ஆவியானவர்களை பலப்படுத்துங்க. அப்போ அன்றைக்கி கேட்ட வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுத்து வாலிப பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடி ஒவ்வொரு பிள்ளையும் புது சிருஷ்டியாக்கி புது ஆவியை கொடுத்து தேவ சாயலை மாற்றி பாவ சாயல் மறையும்படியாய் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு நான் பாவி என்று உணர்ந்து, தேவ கோபத்துக்கு உள்ளானவன், நரகத்தின் தண்டனைக்கு உட்பட்டவன் என்று உணர்ந்து, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, ஆகவே நான் அவருடைய வார்த்தையாகிய வார்த்தைகளை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு புது மனுஷனாக மாறி ஹல்லேலூயா தேவ கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.